வணக்கம். டாக்டர் செல்வராஜின் மேம்பட்ட ஆன்லைன் அறுவை சிகிச்சை மாஸ்டர் கிளாஸிற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆமா. இன்னைக்கு நாம வெறும் பாடப்புத்தகத்துல இருக்கிற விஷயங்களை வரிசையா படிக்க போறதில்ல. ஆமா, நிச்சயமா இல்ல. நாம ஒரு புதுவிதமான பயணத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக போறோம். இது டாக்டர் செல்வராஜ் ஒரு செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ சர்ஜிக்கல் டியூட்டரோட சேர்ந்து உருவாக்கிய ஒரு சிமுலேட்டட் கேஸ் சினாரியோ. ஓஹோ, அப்போ இது ஒரு நேரடி அனுபவம் மாதிரி இருக்க போகுது. ஆமா, உங்களுடைய கற்க முறையே இது மாற்றி அமைக்க போகுது. அருமை. நம்ம நோக்கம் ரொம்ப தெளிவானது. பிறந்த ஒரு குழந்தை அர்ஜுன் அவனோட வாழ்க்கையின் முதல் சில நிமிடங்கள்ல சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய சுவாச பிரச்சனை, அதாவது உணவு குழாய் அட்ரேஷியா இஏ மற்றும் டிஇஎஃப். இதைத்தானே பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. இந்த சிமுலேஷன்ல நீங்க தான் அந்த குழந்தை அறுவை சிகிச்சை நிபுணர். பிரசவ அறையில் இருந்து அறுவை சிகிச்சைக்கு பின்வரும் சிக்கல்கள் வர ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்க எடுக்க வேண்டிய முடிவுகள், அதுக்கு பின்னால் இருக்கிற காரணங்கள்னு எல்லாத்தையும் அலசி ஆராய போறோம். இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இது வெறும் ஒரு பாடம் இல்ல, ஒரு அனுபவம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாம். இந்த காட்சியை மனசுல கற்பனை செஞ்சுக்கோங்க. நீங்க டியூட்டில இருக்கீங்க. டெலிவரி ரூம்ல இருந்து ஒரு எமர்ஜென்சி கால் வருது. அர்ஜுன்னு ஒரு ஆண் குழந்தை பிறந்து 20 நிமிஷம் தான் ஆகுது. ஆனா கடுமையான மூச்சு திணறல்ல இருக்கான். இங்க முதல் அறிகுறியே ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு. குழந்தையின் வாய் மற்றும் மூக்குலிருந்து அதிகப்படியான நுரை போன்ற சளி வந்துகிட்டே இருக்கு. ஆக்சிஜன் கொடுத்தும் கூடவா? ஆமா, ஆக்சிஜன் கொடுத்தும் குழந்தையின் ஆக்சிஜன் அளவு 70களுக்கு கீழே குறையுது. குழந்தை நீல நிறமா மாறுது. எளிமையா சொல்லணும்னா அந்த பச்சிலம் குழந்தை தன்னோட உமிழ்நீர்லயே மூழ்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான காட்சி அது. இங்கதான் ஏஐ டியூட்டர் முதல் முக்கியமான கேள்வியை கேட்குது. அந்த குழந்தைய நீங்க தொடுறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிறவங்களை செய்ய சொல்ற முதல் மிக முக்கியமான உயிர் காக்கும் நடவடிக்கை என்ன? இது ஒரு மிக முக்கியமான புள்ளி. ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல பொதுவா ஒரு தவறான எண்ணம் வரும். என்ன அது? குழந்தைக்கு மூச்சு திணறல் இருக்கு, அதனால உடனே பேக் மற்றும் மாஸ்க் வச்சு செயற்கை சுவாசம் கொடுக்கலான்னு தோணும். ஆனா இந்த கேஸ்ல அப்படி செஞ்சா அது ஒரு பேரழிவா மாறிடும். அப்படியா? ஏன் அப்படி சொல்றீங்க? அதுதானே ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். மத்த கேசுகளுக்கு அது சரியா இருக்கலாம். ஆனா இங்கே டிஇஎஃப்ஆர் இருக்குன்னு நாம சந்தேகிக்கிறோம். அதாவது மூச்சு குழாய்க்கும் உணவு குழாய்க்கும் ஒரு இணைப்பு இருக்கு. நீங்க பேக் மற்றும் மாஸ்க் வழியா காத்த உள்ள தள்ளுனா அது நுரையீரலுக்கு போறதோட சேர்த்து அந்த ஃபிஸ்துலா வழியா நேரா வயித்துக்குள்ள போகும். ஓ, இது ஏற்கனவே மோசமா இருக்கிற நிலைய இன்னும் சிக்கலாக்கிடும். 10 மடங்கு அதிகமாக்கிடும். அதனால இங்க சரியான முதல் படி உடனடியா ஒரு ரீப்ளோகல் டியூப், அதாவது ஒரு பெரிய துளை இருக்கிற சக்ஷன் குழாய குழந்தையின் வாய்க்குள் செலுத்தி குறைந்த அழுத்தத்துல தொடர்ச்சியா உறிஞ்சுறது தான். ஓகே, இப்ப புரியுது. அதாவது நுரையீரலுக்குள்ள காத்த பம்ப் பண்றதுக்கு பதிலா அந்த மூச்சு திணறல உண்டாக்குற சளிய முதல்ல வெளியெடுக்கணும். சரியா சொன்னீங்க. அந்த உமிழ்நீரும் சளியும் நுரையீரலுக்கு போறத தடுத்தாலே நாம முதல் வெற்றியை அடைஞ்சிட்டோம்னா இருப்போம். சரி சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு வருவோம். அந்த ரீப்ளோகல் குழாய உள்ள செலுத்தும் போது ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. என்னது? அது சுமார் 10 சென்டிமீட்டருக்கு மேல போக மாட்டேங்குது. ஒரு தட மாதிரி இருக்கு. இது எதை நமக்கு உணர்த்துது? அப்போ உணவு குழாய் முழுமையா உருவாகல, அது வயித்துக்கு போறதுக்கு பதிலா ஒரு மூடிய பை மாதிரி முடிஞ்சிடுதுன்னு அர்த்தமா? எக்ஸாக்ட்லி. இதுல சந்தேகமே இல்ல. இது உணவு குழாய் அட்ரேஷியா ஈஏ தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உணவு குழாயோட மேல் பகுதி ஒரு பையில முடியறதால தான் குழந்தையால உமிழ்நீரை விழுங்க முடியல. அதனால தான் அது நுரையா வாய்க்கு வெளியே வருது. ஆனா பிரச்சனை இதோட முடியலன்னு நினைக்கிறேன். முடியல. அடுத்து என்ன நடக்குதுன்னா, திடீர்னு குழந்தையோட வயிறு ஒரு பலூன் மாதிரி வேகமா வீங்க ஆரம்பிக்குது. அட, இது ஒரு பெரிய அபாயமணி. இந்த அறிகுறி எதை காட்டுது? இது ஏன் ஒரு சர்ஜிக்கல் எமர்ஜென்சி? ஓ, நீங்க முதல்ல சொன்ன அந்த பேக் மாஸ்க் வென்டிலேஷன் விஷயத்தோட இது சம்பந்தப்பட்டிருக்கா? அதாவது குழந்தை சுவாசிக்கும் காத்து நுரையீரலுக்கு பதிலா வயித்துக்குள்ள போடுதா? பிரமாதம். நீங்க விஷயத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வயிற்று வீக்கம் உணவு குழாயின் கீழ்ப்பகுதிக்கும் மூச்சு குழாய்க்கும் இடையே ஒரு இணைப்பு, டிஸ்டல் டிஇஎஃப், இருக்கிறத அப்பட்டமா காட்டுது. குழந்தை ஒவ்வொரு முறை மூச்சு இழுக்கும் போதும் காத்து அந்த ஃபிஸ்டுலா வழியா வயித்துக்குள்ள போகுது. இது ஒரு உயிருக்கு ஆபத்தான நச்சு வட்டத்தை, ஒரு விஷயஸ் சைக்கிளை உருவாக்குது. அந்த நச்சு வட்டத்தை கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. முதல்ல வயிறு வீங்கி உதரவிதானத்தை, அதாவது டயஃப்ராம மேல தள்ளுது. இதனால ஏற்கனவே மூச்சு விட கஷ்டப்படுற குழந்தையோட நுரையீரல் இன்னும் சுருங்குது.
இது முதல்ல அடி. சரி, அதாவது மூச்சு விட இருக்கிற கொஞ்சம் இடத்தையும் இந்த வீங்கின வயிறு எடுத்துக்குது. ஆமா. ரெண்டாவது, வயிறு ஒரு கட்டத்துல வெடிக்கிற அபாயம் கூட இருக்கு. அடேங்கப்பா. மூணாவது, இதுதான் ரொம்ப ஆபத்தானது. வயித்துல இருக்கிற அமிலம் அந்த ஃபிஸ்டூலா வழியா பின்னோக்கி வந்து நேரா நுரையீரலுக்குள்ள ஊத்தும். ஐயோ! இது ஒரு கடுமையான கெமிக்கல் நிமோனிட்டிஸ உருவாக்கும். நிலைமை மோசமாகுது, குழந்தையின் இதய துடிப்பு குறைய ஆரம்பிக்குது. வாவ், ரொம்பவே சிக்கலான ஒரு நிலைமை. அப்போ இந்த நச்சு வட்டத்தை உடைக்க உடனடியா அந்த பெட் சைட்லயே செய்ய வேண்டிய உயிர்காக்கும் செயல்முறை என்ன? இந்த மாதிரி நேரத்துல குழந்தைய ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போய் அவசரமா காஸ்ட்ரோஸ்டோமி பண்றதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. அப்போ அது ரொம்ப தாமதமான செயல். இங்க செய்ய வேண்டியது ஊசி மூலமா வயித்துல இருக்கிற காத்த வெளியேற்றுவது, அதாவது நீடில் டீகம்ப்ரஷன். இடது மேல் வயித்துல ஒரு பெரிய ஊசியை செருகும்போது ஹிஸ்னு ஒரு சத்தத்தோட காத்து வெளியேறும். வயிற்றோட அழுத்தம் உடனடியா குறையும். அடடா, அப்போ அந்த ஒரு சின்ன ஊசி செயல்பாடு அந்த நொடியில குழந்தையின் உயிரை காப்பாத்துதா? நிச்சயமா. அந்த ஒரு செயல் உதரவிதானத்தின் மேல இருக்கிற அழுத்தத்தை குறைச்சு நுரையீரல் நிபுணரால குழந்தைக்கு சரியா சுவாசம் கொடுக்க முடியுது. அந்த ஒரு செயல்பாடு தான் அந்த நிமிஷத்துல வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் உள்ள வித்தியாசம். உடனடி நெருக்கடி முடிஞ்சிடுச்சு. குழந்தை அர்ஜுன் இப்ப NICUல இருக்கான். இப்போ நாம அறுவை சிகிச்சைக்கு தயாராகணும். இந்த நிலையில நாம மதிப்பிட வேண்டிய 3 மிக முக்கியமான உறுப்பு அமைப்புகள் என்னென்ன? இங்க ஒரு முறையான அணுகுமுறை ரொம்ப அவசியம். டாக்டர் செல்வராஜோட மாஸ்டர் கிளாஸ்ல நாங்க திரும்ப திரும்ப வலியுறுத்துறது இதுதான். உடனடி பிரச்சனை தீர்ந்ததும் நிதானமா முழு சித்திரத்தையும் பார்க்கணும். AI டியூட்டர் சொல்ற மாதிரி 3 முக்கிய அமைப்புகள் இருக்கு. முதலாவது இதயம். இதயம் ஏன் முதலிடத்துல இருக்கு? ஏன்னா இந்த EATF இருக்கிற குழந்தைகள்ல சுமார் 30% பேருக்கு பிறவிலேயே இதய குறைபாடுகள் இருக்கும். ஓ, 30%? ஆமா. அதனால எக்கோ கார்டியோகிராம் செய்யறது கட்டாயம். ஒருவேளை இதயத்துல பெரிய பிரச்சனை இருந்தா அது நம்ம அறுவை சிகிச்சை திட்டத்தையும் மயக்க மருந்து கொடுக்கிற முறையையும் முழுமையா மாத்துறோம். சரி, இதயம் முதல் அமைப்பு. அடுத்து ரெண்டாவது சுவாசம். ஒரு மார்பு எக்ஸ்ரே எடுக்கணும். இது 2 விஷயத்துக்கு உதவும். ஒன்னு, நாம போட்ட ரீப்ளோகல் குழாய் சரியான இடத்துல இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கலாம். சரி. ரெண்டாவது, ஏற்கனவே உமிழ்நீர் நுரையீரலுக்குள்ள போய் ஆஸ்பிரேஷன் நிமோனியா வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதயம், சுவாசம். மூணாவது என்ன? மூணாவது சிறுநீரகம் மற்றும் முதுகெலும்பு. இங்குதான் வாக்டல்ஸ் அசோசியேஷன்ங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் வருது. வாக்டல், அது ஒரு சுருக்கெழுத்து மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இது ஒரு சர்ஜனோட மனசுல இருக்க வேண்டிய ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. வி வெர்டிப்ரல், அதாவது முதுகெலும்பு குறைபாடுகள். ஏ ஆனல், மலக்குழாய் குறைபாடுகள். சி கார்டியாக், இதய குறைபாடுகள். நாம ஏற்கனவே பார்த்தது. ஆமா. டிஇ ட்ராக்கியோ ஈசோஃபேஜல் ஃபிஸ்டுலா, நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிற குறைபாடு. ஆர் ரீனல், சிறுநீரக குறைபாடுகள். எல் லிம்பு, கை கால் குறைபாடுகள். இதுல ஒரு குறைபாடு இருந்தா மத்த குறைபாடுகள் இருக்கிறதான்னு நாம தீவிரமா தேடணும். ரொம்ப அருமையான விளக்கம். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. அறுவை சிகிச்சையை எப்போ செய்யணும்? உடனடியா செய்யணுமா இல்ல காத்திருக்கலாமா? இது ஒரு அருமையான கேள்வி. இது ஒரு அறுவை சிகிச்சை அவசர நிலைதான், சர்ஜிக்கல் எமர்ஜென்சி. ஆனா ஒரு புத்துயிர் பெறும் அவசர நிலை இல்லை. ரெசசிட்டேஷன் எமர்ஜென்சி அல்ல. ஓ, அப்ப கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம். ஆமா. குழந்தைய நிலைப்படுத்தாம அவசரமா தியேட்டருக்கு கொண்டு போக வேண்டியதில்ல. பொதுவா 24 இருந்து 48 மணி நேரம் வரைக்கும் குழந்தைய NICUல வச்சு நிலைப்படுத்திய பிறகுதான் அறுவை சிகிச்சை செய்வோம். அந்த 24-48 மணி நேரத்துல என்னென்ன செய்வீங்க? அந்த நேரத்துல குழந்தைக்கு தேவையான திரவங்கள், எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்ப்போம். சுவாசம் மற்றும் ஆக்சிஜன் அளவு சீரா இருக்கிறத உறுதி செய்வோம். நாம பார்த்த வாக்டரல் குறைபாடுகள்ல வேற ஏதாவது உயிருக்கு ஆபத்தான குறைபாடு இருக்கான்னு உறுதி செய்வோம். குழந்தைய எல்லா வகையிலையும் தயார்படுத்திட்டு நிதானமா அறுவை சிகிச்சை செய்யறது தான் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகப்படுத்தும். அருமை. இப்போ குழந்தை அர்ஜுன் நிலைப்படுத்தப்பட்டு அறுவை சிகிச்சை அறைக்குள்ள நாம போறோம். வலது பக்க பின்புற தோரக்கோட்டமை மூலமா மார்பை திறக்கறீங்க. உள்ள போனதும் அந்த TF கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான உடற்கூறியல் அடையாளம், அதாவது அனடாமிக்கல் லேண்ட்மார்க் என்ன? இங்க இருக்கிற திறவுகோலு அஜிகோஸ் சிரை, அசிகோஸ் வெயின். இது ஒரு முக்கியமான இரத்த நாளம். இது பொதுவா அந்த ஃபிஸ்டுலாவுக்கு மேல குறுக்கால போகும். இந்த நரம்ப நாம கவனமா பிரிச்சு வெட்டி கட்டினதுக்கு அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற மூச்சு குழாயும் அதோட இணைஞ்சிருக்கிற ஃபிஸ்டுலாவும் நமக்கு தெளிவா தெரியும். ஓ, அது ஒரு வரைபடம் மாதிரி வழிகாட்டுது. சரியா சொன்னீங்க. சரி, இப்போ அந்த ரிப்பேர் செய்யறதுல இருக்கிற முக்கியமான தொழில்நுட்ப படிகளை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இதுல 3 முக்கிய படிகள் இருக்கு. முதல் படி உணவு குழாயின் மேல் மற்றும் கீழ் பகுதிகளை மென்மையா திரட்டுறது.
இத செய்யும்போது ரொம்ப கவனம் தேவை. ஏன்? ஏன்னா அந்த பகுதிகளுக்கு போற ரத்த விநியோகத்தை நாம எந்த காரணத்து கொண்டும் சேதப்படுத்திடக்கூடாது. சரி, முதல் படி முடிஞ்சது. 2வது படி. 2வது ஃபிஸ்துலாவை பிரிக்கிறது. மூச்சு குழாயிலிருந்து உணவு குழாயை பிரிச்சு மூச்சு குழாயில இருக்கிற ஓட்டைய உறிஞ்சக்கூடிய தையல் வச்சு மூடணும். மூடுனதுக்கு அப்புறம் மயக்க மருந்து நிபுணர்கிட்ட சொல்லி நுரையீரலை நல்லா விரிவடைய செஞ்சு காத்து கசிவு எதுவும் இருக்கான்னு தண்ணிக்குள்ள வச்சு சோதிப்போம். இது ஒரு முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கை போல. ரொம்ப முக்கியம். சரி, ஃபிஸ்துலால மூடியாச்சு. 3வது மற்றும் கடைசி படி. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரொம்ப சவாலான பகுதியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, 3வதும் மிக முக்கியமான படி அனாஸ்டோமோசிஸ் செய்யறது. அதாவது உணவு குழாயோட துண்டிக்கப்பட்ட 2 முனைகளையும் ஒன்னா சேர்த்து தைக்கிறது. இது ஒரு கலை மாதிரி. டாக்டர் செல்வராஜோட மாஸ்டர் கிளாஸ் ஒர்க் ஷாப்ல இந்த மாதிரி நுட்பங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அது ஏன் அவ்ளோ கஷ்டம்? தையல் ரொம்ப இறுக்கமா இருந்தா ரத்த ஓட்டம் பாதிச்சு அந்த இடம் அழுகி போகும். ரொம்ப தளர்வா இருந்தா கசிவு ஏற்படும். சரியான பதத்துல கசிவு இல்லாம தைக்கிறது தான் இந்த அறுவை சிகிச்சையோட வெற்றிக்கு ஆதாரம். வாவ், அந்த சின்ன இடத்துல அவ்ளோ நுணுக்கமா செய்ய வேண்டிய ஒரு செயல். சரி, அறுவை சிகிச்சை வெற்றிகரமா முடிஞ்சிடுச்சு. இப்போ அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய காலத்துக்கு வருவோம். 5 நாள் ஆகுது. குழந்தைக்கு மறுபடியும் அதிகமா உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்குது. ஒரு கான்ட்ராஸ்ட் விழுங்கல் பரிசோதனை செய்றாங்க. அதுல தையல் போட்ட இடத்துல ஒரு சின்ன கசிவு, அனஸ்டமோட்டிக் லீக் இருக்கிறதா தெரிய வருது. இத கேட்டதும் பதட்டமாகுமே. நிச்சயமா பதட்டமாகும். ஆனா இங்கதான் அனுபவம் பேசுது. இந்த மாதிரி சின்ன கசிவுகளுக்கு மேலாண்மை பெரும்பாலும் பழமைவாதமானது. அதாவது கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட். அப்படின்னா மறுபடியும் அறுவை சிகிச்சை தேவையில்லையா? பெரும்பாலான நேரங்கள்ல தேவையில்லை. முதல்ல வாய் வழியா உணவு கொடுக்கறத உடனடியா நிறுத்தணும். சரி. 2வது டிபிஎன், அதாவது நரம்பு வழியா முழு ஊட்டச்சத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கணும். 3வது தொற்று ஏற்படாம இருக்க ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை தொடரணும். கடைசியா மார்புல போட்டிருக்கிற டியூபு சரியா வேலை செஞ்சு அந்த கசிவை வெளியேத்துதான்னு உறுதிப்படுத்திக்கணும். பெரும்பாலான சின்ன கசிவுகள் இந்த முறையில தானாவே குணமாயிடும். ஓகே, அப்போ பொறுமை ரொம்ப முக்கியம். சரி, கசிவு சரியாயிடுச்சு. இப்போ 6 வாரங்கள் கழிச்சு குழந்தை வீட்டுக்கு போயாச்சு. ஆனா ஒவ்வொரு முறை பால் குடிக்கும் போதும் குழந்தைக்கு இருமல் வருது, மூச்சு திணறுது. இது எந்த மாதிரியான நீண்ட கால சிக்கலை குறிக்குது? இது அனாஸ்டமோட்டிக் ஸ்ட்ரிக்சர், அதாவது தையல் போட்ட இணைப்பு இடத்துல சுருக்கம் ஏற்படுறதுக்கான ஒரு கிளாசிக் அறிகுறி. சுருக்கமா? அது எப்படி உருவாகுது? அறுவை சிகிச்சை செஞ்ச எந்த இடத்துலயும் தழும்பு உருவாகும். இங்க அந்த தழும்பு உணவு குழாய ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி சுருக்கிறதால உணவு சரியா கீழே இறங்காது. அதனால தான் குழந்தைக்கு இருமலும் மூச்சுத்திணறலும் வருது. இது ஒரு பெரிய பிரச்சனையா? இதை எப்படி சரி செய்வீங்க? இது ஒரு பொதுவான சிக்கல் தான். முதல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ஈசோஃபேகிராம் மூலமா சுருக்கம் எவ்வளோ இருக்குன்னு உறுதிப்படுத்தணும். அதுக்கப்புறம் எண்டோஸ்கோபிக் பலூன் விரிவாக்கம் மூலமா இதை நிர்வகிக்கலாம். பலூன் விரிவாக்கமா? ஆமா, ஒரு எண்டோஸ்கோப் மூலமா சுருங்கி இருக்கிற பகுதிக்கு ஒரு பலூனை அனுப்பி அதை விரிவடைய செஞ்சு அந்த பாதையை அகலப்படுத்தலாம். சில சமயங்கள்ல இத பலமுறை செய்ய வேண்டியிருக்கும். ஆனா இது ஒரு நல்ல பலனை தரும். இதன் மூலமா அர்ஜுனோட இந்த முழு பயணமும் இந்த சிமுலேட்டட் காட்சியும் முடிவுக்கு வருது. ஒரு பச்சளம் குழந்தையின் உயிரை காப்பாத்துறதுக்கான ஒரு முழுமையான பயணத்தை நாம பார்த்திருக்கோம். ஆமா, பிரசவ அறையில நோயை கண்டுபிடிக்கிறது, அவசரமா ஊசி போட்டு காத்த வெளியேற்றுறது, முறையா திட்டமிடுறது, தொழில்நுட்ப ரீதியா சவாலான அறுவை சிகிச்சை, அதுக்கப்புறம் வர்ற சிக்கல்களை நிர்வகிக்கிறதுன்னு எல்லாத்தையும் தொட்டு பேசியிருக்கோம். ஆமா, இந்த உருவகப்படுத்தப்பட்ட காட்சி டாக்டர் செல்வராஜோட கல்வி பார்வையின் அடிப்படைய அப்படியே காட்டுது. இது வெறும் ஒரு குறைபாட்டு சரி செய்யறது மட்டும் இல்ல, ஒரு குழந்தைய அவனோட வாழ்க்கையின் முதல் நிமிஷத்திலிருந்து நீண்ட கால பின்தொடர்தல் வரைக்கும் எப்படி முழுமையா நிர்வகிக்கிறதுங்கிறது பத்தினது. இந்த முழுமையான அணுகுமுறை தான் உங்களை ஒரு வித்தியாசமான குழந்தை அறுவை சிகிச்சை நிபுணரா மாத்தும். டாக்டர் செல்வராஜோட மேம்பட்ட அறுவை சிகிச்சை மாஸ்டர் கிளாஸ்ல கிடைக்கிற இந்த அதிநவீன ஆழமான கற்றல் அனுபவத்துக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த ஏஐ கூட்டு கற்பித்தல் முறை எவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்கிறத நாம இப்ப உணர்றோம். இந்த முழு செயல்முறையையும் நாம திரும்பி பார்க்கும்போது ஒன்னு புரியுது. என்னது? அறுவை சிகிச்சை நிபுணரோட கையில இருக்கிற கத்தியை விட அவரோட மூளையில இருக்கிற சிந்திக்கும் திறனும் சரியான நேரத்துல சரியான முடிவெடுக்கிற திறனும் தான் ஒரு உயிரை காப்பாத்துது. ரொம்ப உண்மை. செயற்கை நுண்ணறிவு ஒரு சக்தி வாய்ந்த கருவிதான், சந்தேகமே இல்ல.
ஆனா இந்த சிமுலேஷன்ல நம்ம பார்த்த மாதிரி அந்த அழுத்தமான நிமிடங்கள்ல அந்த முக்கியமான முடிவுகளை எடுக்கிற மனித உள்ளுணர்வையும் அனுபவத்தையும் அது எப்பவாவது முழுமையா மாற்றியமைக்க முடியுமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஒருவேளை எதிர்காலத்துல அறுவை சிகிச்சை நிபுணரும் ஏஐயும் பிரிக்க முடியாத ஒரு அணியா செயல்படுவாங்களோ? இந்த எண்ணத்தோட இந்த ஆழமான கலந்துரையாடல நாம நிறைவு செய்வோம். நிச்சயமா. உங்களோட அடுத்த கற்றல் பயணத்துல இது ஒரு முக்கியமான படியா இருக்குன்னு நம்புறோம்.